ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டிங் கிச்சன் வேல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் எல்லாருக்கும் பிடிச்சமான பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா தாங்க. ஹோட்டல் ஸ்டைலில் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் ரீசெண்டாக வந்து திருச்சிக்கு போயிருந்தோம், ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு. ஸோ அங்கே வந்து ஒரு ஹோட்டலில் பார்த்த ரெசிபிஸ் தான் இது. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பெரிய உருளைக்கிழங்கு நல்லா சின்ன சின்ன சைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து 100 கிராம் அளவுக்கு பச்சை பட்டாணி ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சு அதையும் ரெண்டும் சேர்த்து நம்ம வந்து நான் 2 விசில் வச்சு இறக்கிக்கலாம். நல்லா மையம் வந்து உருளைக்கிழங்கு வேகணும், அப்போ தான் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதே பேனில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்து இடையில கொஞ்சம் நெய்யும் சேர்த்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா பட்டை, லவங்கம், சோம்பு அப்போ போட்டுட்டு ஒரு ஏலக்காவும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா பெரிய ஆனியன் வந்து நல்லா 1.5 வெங்காயம் எடுத்துக்கலாம். நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் இதை சேர்த்து நல்லா வதக்கலாம். நல்லா பொன்னிறமாக வதக்கணும். வதக்கும் பொழுது 2 ஸ்பூன் நெய்யும் சேர்க்குறாங்க. அப்போ வந்து ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். நெய்யில் வதக்கும் பொழுது ஆனியன் ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். லேட்டஸ்ட்டாக அந்த திருச்சிக்கு போயிருக்கும் போது அங்கே வியூ பாயிண்ட்டுன்னு சொல்லிட்டு இப்போ எங்களுக்கு தெரிஞ்சது. அங்கே டிக்கெட் பார்த்திங்கன்னா 50 ருபீஸ் வந்து ஒரு ஆளுக்கு. மேலே வந்து ஸ்டெப்ஸ் ஏறி போய் பார்த்தா மேலே கோபுரங்களாக சூப்பராக தெரியுது. நீங்கள் திருச்சி ஸ்ரீரங்கம் போனீங்கன்னா மறக்காமல் வந்து செக் பண்ணிக்கோங்க வியூ பாயிண்ட் சொல்லிட்டு. அதில் வந்து நம்ம கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா 3 தக்காளி எடுத்திருக்கேன். ஒரு தக்காளி வந்து வதக்கிறதுக்கு எடுத்துக்குவோம். இன்னும் வந்து 2 தக்காளி வந்து நம்ம மசாலா அரைக்கிறதுக்கு எடுத்துக்குவோம். நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா மைய வதக்கிட்டு மசாலாவுக்கு பார்த்திங்கன்னா தக்காளி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 3 பத்து அளவுக்கு தேங்காயும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு சோம்பு, கசகசா, அப்புறம் வந்து கொஞ்சம் பட்டை, லவங்கம், கொஞ்சோண்டு கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது. கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கோங்க. குறை அரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் வந்து இது வந்து ரைஸுக்கும் சூப்பராக இருக்கும். எல்லாத்துக்கும் காம்பினேஷனுக்கும் செம்மையாக இருக்கும். இதை வந்து காரத்துக்கு பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுவோம் பார்த்திங்கன்னா மிளகாய் தூள், அதை சேர்த்துக்கோங்க. அப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்க்குறாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்ச மசாலாவும் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா அரைச்சிட்டு இதில் வந்து தயிர் நல்லா பெரிய ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துட்டு நம்ம வேக வச்சு வச்சுருக்க பட்டாணி உருளைக்கிழங்கு இதோட சேர்த்து கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. காரம் வந்து சரி பார்த்துக்கோங்க. சரி பார்த்துட்டு 1 ஸ்பூன் நெய்யை ஊற்றிட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு 2 விசில் போதும். ஏன்னா ஆல்ரெடி வந்து நம்மளுக்கு உருளைக்கிழங்குலாம் வெந்து தான் இருக்குது. 2 விசில் வச்சு இறக்குனிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் மார்னிங் வந்து வச்சுருவேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது நமக்கு வந்து மார்னிங் வந்து தோசை, இடியாப்பம், பூரி, சப்பாத்தி எல்லாருக்கும் செட் ஆகிடும். அப்போ ரைஸுக்கு ஆஃப்டர்நூன் நம்ம எடுத்துக்கும் போது செம்மையாக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷே கூட தேவை கிடையாது. சூப்பராக இருக்கும். சைட் டிஷ் வேணும்னா மீன் மேக்கர் ஃப்ரை கூட வச்சுக்கலாம். இன்றைக்கி பூரி செஞ்சுருந்தேன். பூரி செய்யும் பொழுது நம்ம வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சக்கரை போட்டு செஞ்சால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.